ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 4வது அத்தியாயத்தில் 32வது ஸ்லோகம். ஏவம் பகுவிதா யஜ்ஞா விததா பிரம்மணோ முகே कर्मजान् विद्धि तान् सर्वान् एवं ज्ञात्वा विमोक्ष्यसे. एवं बहुविधा यज्ञा विदधा ब्रह्मणो मुखे कर्मजान् विद्धि तान् सर्वान् एवं ज्ञात्वा विमोक्ष्यसे. இந்த விமோக்ஷசே அப்படின்ற அந்த வார்த்தையை முதல்ல சொல்ல ஆரம்பித்து பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், பிரம்மணஹா, பிரம்மம் என்று பிரம்மணம் என்ன சொன்னால் என்ன, வேதம். இந்த வேதத்தின் வாயிலாக இப்போ இத்தனை யஜ்ஞங்கள் பற்றி படித்தோம். அதாவது தன்னுடைய அறிவு, அதையே ஒரு உறுப்பு இருக்கு இல்லையா, மெய் வாய் கண் மூக்கு செவி, இந்த எல்லாவற்றையும் முதல்ல காது கேட்குறதே அடக்கல் அப்படின்ற அந்த அடிப்படையில் செவியோட அந்த ஒரு 2 காது இருக்கே, அந்த கேட்குற திறமையை அந்த ஆகுதி கொடுக்குறார். ஒருத்தன் கண் மூக்கு பாக்கி இருக்கிறதா நுகர்தல், பார்க்கறது, தொடு உணர்ச்சியில் புரிஞ்சுக்கிறது, அது எல்லாத்தையும் ஆகுதி கொடுக்குறார். அப்புறம் இன்னும் இத்தனை இப்போ ஒரு 5-6 ஸ்லோகமாக நம்ம என்ன பார்த்துட்டுருக்கோம், வித்தி ஜான் அப்படின்றத முதல்ல என்ன பண்ணார், அப்பானே ஜுஹ்வதி பிராணம், அப்புறம் அதில் இன்னொன்று கொடுக்குறார். அப்புறம் அல்ப ஆகாரமுடையோர் பிராணனையே பிராணத்தில் பிராணனில் ஹோமம் செய்தவராகின்றனர். அதுக்கப்புறம் இந்த மகாவிரதமாகியிருக்க என்னது, சம்ஷித விரதாக அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். கொல்லாமை, பொய்யாமை, கள்ளாமை, அப்புறம் பிரம்மச்சரியம், ஏலாமை, இவை 5 மகாவிரதம் எனப்படும். இந்த மாதிரி விரதங்களை அனுசரிக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுறார், அதில் அந்த தப்போ யஜ்ஞா, தபஸ் என்ன சொல்கிறோமே அதெல்லாம், இது ஒரு விதமாக இத்தனை விதமான யஜ்ஞங்கள் என்ன வேறு வேதத்தில் சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்கிறோம். எப்படின்னு கேட்டால், இவை அனைத்துமே கர்மத்தினால் உதித்தவை. எந்த கர்மா செய்கிறோமோ, காது கேட்கறது கர்மா, அப்புறம் கண்ணால் பார்க்கறது ஒரு கர்மா, அப்புறம் நுகர்ந்து பார்த்து செய்கிற ஜிக்வே கீர்த்தனம் சுரரிப்பும் பார்த்தோம் இல்லையா, அதுபோல் முகுந்த பாத துளசிம் அக்ரே நாசக்ரே அப்படின்னு, அதுபோல் ஒன்றா நம்ம பார்க்கும்பொழுது ஒரு அவயவங்கள், உடல் உறுப்புகள் ஒன்றொன்றின் மூலம் செய்யக்கூடிய யஜ்ஞங்கள் பலவிதமாக கூறப்பட்டுள்ளன. ஆமாம், இவை அனைத்தும் இது எந்த அடிப்படையில் வருது, கர்மத்தின் அடிப்படையில் உதித்தவை. மேலும் யஜ்ஞங்கள் விததாக கர்மத்தின் அடிப்படையில் உதித்தவை, ஆனாலும் இவை விரிந்துள்ளன. நிறைய விதத்தில் கர்மங்களை பற்றியும் செய்யக்கூடிய யாகங்களை பற்றியும் வேதம் விரிவாக சொல்கிறது. ஆனால் அவை அனைத்தையும் சர்வான் எல்லாவற்றையும் கர்மஜான் கர்மத்தில் உதித்தவை என்று உணர்ந்து கொண்டு வித்தி, அதுக்கு தான் பெருமாள் அவனை சொல்கிறார், வித்தி அப்படி உணர்ந்து கொள். மேலும் இவ்வாறு உணர்ந்து மோக்ஷசே விடுபடுவாய். ஏன்னு சொன்னால் இத்தனை யாக யஜ்ஞங்களை பற்றி சொல்கிறது அப்படின்னு சொன்னால், ஆனால் அது எல்லாம் கர்மத்தின் அடிப்படையில் தான் இருக்குது ஆரம்பித்தது. அதனால் உனக்கு என்ன இப்போ தோன்றுக்கணும், புரிஞ்சுக்கணும், நீனே வித்தி ஜான், அதை உணர்ந்து கொண்டு இந்த விதமான யாகங்களை பண்ணுறேன், அதெல்லாம் செய்கிறேன்றதுலேருந்து விடுபடுவாய். மோக்ஷசே, உன்னை விடுவித்துக்கொள் அப்படின்னு சொல்கிறார். இத்தனைக்கு என்ன காரணம்னு கேட்டால், அர்ஜுனன் என்ன பண்ணுறான், எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, என்னால் இந்த யுத்தத்தை செய்ய முடியாது, எதிர இருக்கிறதெல்லாம் என்னோட தாத்தா, குரு, மாமா, என் பெரியப்பா பசங்க, அவளுக்கு வேண்டியவா என்னோட நண்பர்கள் அப்படின்னு, அது இல்லாமல் அந்த சேனை ரொம்ப பெருசாக இருக்குது, இவாளெல்லாம் எதிர்த்து ஜெயித்து அப்படியான எனக்கு ஒரு ராஜ்யம் வேணுமான்னு எனக்கு யோசனையாக இருக்குது. அதனால் என்னை விட்டுடு, நான் கர்மாவையே செய்யலை, நான் ஞானத்தை பெற்றுக்கொண்டு காட்டில் போய் உக்காண்டு தியானம் பண்ணி யோகத்தை அபியசித்து என்னோட வழியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தோளில் இருக்கிற அம்பரா துணியெல்லாம் அவுத்து கீழே போட்டு காண்டிபத்தை கீழே வச்சுட்டு, கிருஷ்ணா என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பெருமாளுக்கு தோணுறது, என்னடா இந்த பையன் இப்போ தான் சண்டை போட சொல்லி இவ்வளோ தூரம் கேட்டு எல்லாம் பண்ணிட்டு, பெருமாள் என்ன பண்ணார்,
துரியோதனோட சபைக்கு போய் இவாளுக்கு எத்தனை பேருக்கும் 5 பேருக்கு 5 ஊர் கொடு, இல்லை 5 கிராமமான கொடு. முதல்ல என்ன பண்ணணும், நியாய பிரகாரம் நீ ராஜ்யத்தை கொடுத்துடணும். அவன் ஜெயிச்சுட்டான், 12 வருஷம் காட்டில் இருந்து 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் பண்ணிட்டு கொடுத்தான். ஆனால் நீ என்ன பண்ணுற, வந்த உடனே கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஊசி மூணு நாட்டுறதுக்கு கூட இடம் இல்லைன்னு சொல்லி இப்போ கிருஷ்ணரை திருப்பி அனுப்புகிறான். ஆனால் அப்போ தான் பெருமாள் ஒரு வார்த்தை சொல்கிறார் அந்த திருதராஷ்டிரன்கிட்ட, நீ பாண்டுவோட ராஜ்யம், பாண்டு என்ன பண்ணிட்டான், பாதியில் துர்மரணம் வந்துடுத்து, அவனுக்கு காலம் முடிஞ்சு போச்சு அவனுக்கு. ஆனால் அவனோட காலம் முடிஞ்சதுனால உனக்கு ராஜ்யத்தை நீ பார்த்துன்னு இருக்க. ஆனால் உண்மையில் பீஷ்மர் தான் ராஜ்ய பரிபாலனம் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே பீஷ்மர் தான் பண்ணின்னு இருக்கார். இன்னும் உனக்கு இன்னி தேதி வரைக்கும் ராஜ்யாபிஷேகமே நடக்கலை. யாருக்கு, திருதராஷ்டிரனுக்கு. எத்தனை வருஷம் கழிச்சு, பாண்டு காலமாக இவ்வளோ வருஷம் ஆச்சு. யுதிஷ்டரனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் கட்டணும். அவனுக்கு இதுபோல் என்னாச்சு, அரக்கு மாளிகையில் அந்த மகாபாரதத்தை பற்றி நம்ம யோசிக்க ஆரம்பித்தா இது ரொம்ப பெருசு, இவ்வளோ தூரம் தாண்டி போச்சு. அப்புறம் எனக்கு 5 கிராமம் கூட 5 ஒரு வீடான கூடனா ஊசி முன்ன நாட்டுறதுக்கு கூட இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். பெருமாள் கிட்ட கேட்குறான், நீ தூதுவனா வந்தையா, என் புத்திமதி எடுத்து சொல்ல வந்தியா, எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டாருது. பெருமாள் அதையெல்லாம் காதலை வாங்கிக்கல, அதை பொருட்டாவே நினைக்கல. அப்போது ஒரே ஒரு வார்த்தை துரியோதனனை எதிர வச்சுக்கிண்டு திருதராஷ்டிரன்கிட்ட சொல்கிறான், நீ உனக்கு அங்கஹீனம் இருக்குது, ஒரு பார்வை இழந்தவனை மகாராஜாவாக ஆக்க முடியாது. அதனால் இன்னி தேதி வரைக்கும் உனக்கு ராஜ்யாபிஷேகமே நடக்கலை, நீ ஒரு ராஜானே சொல்லிக்கிறதுக்கு உனக்கு அபிஷேகமே நடக்கலை. அப்படி இருக்கும்போது உன் பசங்களுக்கு எப்படி வாரிசு கிடைக்கும், பாண்டவர்களுக்கு தான் கிடைக்கும். பாண்டு தான் ராஜாவாக இருந்தான். அப்போ அவன் காலமாயிட்டானா அவன் பசங்க தானே யுவராஜாவும் இருக்கணும். எல்லாம் தாண்டி போச்சுன்னு மாட்டேன்றியே அப்படின்னு ஒரு பெருமாள் ஒரு வார்த்தையை கேட்டுட்டு தான் வரார். அப்படி கேட்டுட்டு வந்தோடனே சரிடா பசங்களா, நம்ம சண்டை தான் போட்டுக்கணும், இதுகள் ஒன்றும் வழிக்கு வரலன்னு இவாளை சண்டைக்கு போடுற அளவுக்கு அவளை தயார் பண்ணி சண்டை போட்டு இப்போ யுத்தத்துக்கு வாசல் நின்றுட்டுருக்கா. இப்போ போய் இந்த அர்ஜுனன் என்ன பண்ணுறான், எப்பா சாமி என்ன விடு, எனக்கு இந்த கர்மாவெல்லாம் செய்யறதுக்கு துளிவோட இஷ்டம் இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப குழப்பமாக இருக்குது, இந்த அம்பரா துணியை கழட்டி வச்சுட்டான், காண்டி வச்சுறது கீழே வச்சான், நான் என்ன விடு, நான் காட்டுக்கு போகிறேன், யோகம் பண்ணுறேன், யஜ்ஞம் பண்ணுறேன், அது பண்ண நான் தபஸ் பண்ணிக்கிறேன், அப்போ அதனால் இந்த கர்மாவை நான் செய்யலேன்னு. அதனால தான் அந்த வார்த்தையெல்லாம் இவன் சொல்லிட்டானேன்னு சொல்லி பெருமாள் இந்த 4 அத்தியாயம் இத்தனை ஸ்லோகம் எத்தனை ஆயிருக்குன்னு கேட்டால் 4 அத்தியாயத்தில் 190 195 ஸ்லோகம் ஆயிருக்கு. ஆன பிறகு என்ன சொல்கிறாரு, மோக்ஷசே, உன்னை இந்த எல்லா விஷயங்களும் இத்தனை யஜ்ஞங்கள் சொன்னேனே அந்த புலன்களை எல்லாமே ஆகுதியாக கொடுத்து ஜுஹ்வதி யாகம் செய்கிறார்களே அதை பற்றி விவரமாக சொன்னபோது இவை அனைத்தும் கர்மத்தினாலேயே உதித்தவை. அதனால் அதை உணர்ந்து கொள். நீ என்ன பண்ணுற, ஞாத்வா, இதை உணர்ந்து விமோக்ஷசே, இதிலிருந்து விடுபடுவாய். அதனால் ஒருமை யாகம் பண்ணுறேன் யஜ்ஞம் பண்ணுறேன்னு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ராஜாவுக்கு உண்டான கர்மா என்னவோ அதை செய் அப்படின்னு அர்ஜுனனுக்கு தெளிவாக சொல்கிறார். இப்போவே அவனுக்கு நன்னா தான் புரிஞ்சு விடுறது, நம்மளுக்கே புரியுறது. நம்மளாம் ஒன்றுமே இல்லை, அர்ஜுனனோட சாமர்த்தியத்தையும் அவனுக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்தையும் யோசித்த போது அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சுவாமி இன்னும் பாக்கி இப்போ தானே 195 ஆச்சு, 700 ஸ்லோகம் சொல்லி ஆகணுமே, அதனால் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கார் பிரசங்காத்து அப்படின்னு ஆரம்பித்து. அதனால் இந்த ஸ்லோகத்தில் இத்தனை அளவுக்கு சமாச்சாரம் நம்மளுக்கும் தெரியுறது. பெருமாள் நம்மளுக்காகத்தான் இதை சொல்லி கொடுக்குறார். அதாவது கர்மாவை செய்தால்தான் ஞானம் பிறக்கும். முதலெடுத்தோடனே ஞானம் பிறக்கணும் என்ன சொன்னால் கர்மாவில் நன்றாக தேர்ந்தவனாக இருந்தால் தான் முடியும். நம்ம யாருமே கர்மாவில் தேர்ந்தவன் இல்லை. தேர்ந்தவன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அவனுக்கு அந்த ரோல் என்ன உண்டோ உளவியல் அடிப்படையில் ஒரு வார்த்தை சொல்லுவாள், த ரோல் டிஃபைனிங் அப்படின்னு. அம்மான்னு சொன்னால் அம்மா ரோலை தவறு இல்லாமல் செய்யணும். அவளுக்கு பிடிக்கல, இஷ்டம் இல்லை, சோம்பேறித்தனமாக இருக்கு, இதெல்லாம் நான் செய்து தான் ஆகணுமா அப்படின்னு நோ கொஸ்டின்ஸ் அட் ஆல். யூ ஆர் சப்போஸ் டு டேக் த ரோல் இன் த ரைட் ஸ்ட்ரைட். யார் யாருக்கு என்ன கர்மா இருக்குதோ தெரிஞ்சோ தெரியாமையோ இஷ்டப்பட்டோ விருப்பப்பட்டோ விருப்பம் இல்லாமலோ ஒரு ரோல் நம்மளுக்கு கிடச்சிடுது அப்படின்னா அந்த ரோலை சிறப்பாகவும் செம்மையாகவும் பிழையறவும் செய்ய பழகினால் அதுவே ஒரு ஞானத்தை வளர்க்கும். ஏன்னா ஒருவேளை நம்ம இப்படி தான் செய்யணும், வி ஹவ் பீன் அலாட்டட் திஸ் அந்த மாதிரி தெரிஞ்சிருத்துன்னு சொன்னால் அந்த வேலையை விடாது செய்வோம். அப்படி அந்த வேலையை விடாது செய்யும் பொழுதே அதன் அடிப்படையில் அதனடியாகவே நம்மளுக்கு ஞானம் பிறக்கும். அந்த பிறக்கிற ஞானத்தை தெரிஞ்சுட்டா மீண்டும் கர்மாவை செய்வது சரி ஏற்புடையதே அப்படி என்ற ஒரு தெளிவான மனம் பிறக்கும்.
அந்த மனத்தில் உதித்த எண்ணங்கள் செயல்பாட்டில் நம்மளை ஈடுபடுத்தும். இது ரெண்டும் சைக்கிள், ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க்டு. அதனால் இதுலேருந்து உன்னை மாற்றி அடித்து கொள்ள இயலாது என்பதை வித்தி அப்படின்னு அர்ஜுனனுக்கு அறிந்து கொள்வாய், உணர்வாய் அப்படின்னு பெருமாள் சொல்லி கொடுக்குறார். அந்த வார்த்தைகள் நம்மளை போல் இருக்கிறவாளுக்கும் நன்னா 100% மேலே பொருத்தமாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுப்போம். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.